எதன் வழியாக, யார் வழியாக ஆசிர்வதிக்கிறார்? இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய ஆண்டிலே நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன். எதன் வழியாக கடவுள் ஆசிர்வதிக்கிறார்? யார் வழியாக கடவுள் ஆசிர்வதிக்கிறார்? அநேக ஆசீர்வாதங்கள் விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை உரிமையாக்கிக் கொள்ளும்படியாக பல வழிமுறைகளே கடவுள் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றில் பிரியமானவர்களே, எதன் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், இணைச்சட்டம் 28 வாசிப்பது போல அவருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, நியமங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, குரலுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என எழுதப்பட்டதோ அதையெல்லாம் உன் மீது வந்து தங்கும். உன்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று நான் சொல்லியிருக்கனோ அந்த ஆசீர்வாதமெல்லாம் உன் மீது வந்து தங்குவதற்கு நீ என்னுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து நடப்பவர்களாய் மாறுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கடவுள் அழைக்கிறார். ஆக இறை வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் வழியாக இறை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். யார் வழியாக கடவுள் ஆஸ்வதிக்கிறான்னு சொன்னால், புனிதர்கள் பரிந்து பேசுகிறார்கள், மரியாள் பரிந்து பேசுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமர் 8:34 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தந்தையினிடத்தில் பரிந்து பேசுகிறாய், தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காய் பரிந்து பேசுகிற கடவுளாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யார் பரிந்து பேசினாலும் அந்த பரிந்துரையெல்லாம் யாரிடத்தில் வரும்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும். அவர் அதை தந்தையிடத்தில் கொடுப்பார். தந்தையோ என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, அவர் பரிசுத்த ஆவின் வழியாக இந்த பூமியில் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கலாத்தியர் 3:14 வாசிக்கிறோம், ஆபிரகாம் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் வழியாய் பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொண்டோம். நம்பிக்கையின் வழியாக நான் பெறுகிற பரிசுத்த ஆவியின் வழியாக எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரோ அதை கடவுள் நமக்கு கொடுக்கிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நம்பிக்கை கொண்டு பெறுகிற பரிசுத்தாயின் வழியாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, ரோமர் 10:17 வாசிக்கிறோம், அறிவிப்பதை கேட்பதால் தான் நம்பிக்கை வளர்கிறது என்பது தெளிவு. நாங்கள் அறிவிப்பிற்கோ கிறிஸ்துவின் வார்த்தையை ஊற்று. அறிவிக்கப்படுகிற, போதிக்கப்படுகிற, கற்பிக்கப்படுகிற, தெரிவிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்க, பார்க்க, தியானிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடவுள் மீது நம்பிக்கையை உண்டாக்கும். அந்த நம்பிக்கை திருத்துதர்பணி 19 வாசிப்பது போல விசுவாசத்தை ஏற்படுத்தும். அந்த விசுவாசமும் யோவான் 7:37-38 வாசிப்பது போல பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஏனெனில் எந்த ஒரு கொடையும், எந்த ஒரு வரமும், எந்த ஒரு நன்மையும் பரலோகத்தில் உள்ள ஒளியின் பிதானத்தில் உண்டாகி இந்த பூமிக்கு வருகிறது சொல்லி யாகப்பர் 1:17 வாசிக்கிறோம். ஆகவே எல்லாம் பரலோகத்தில் தான் உண்டாக்கப்படுகிறது. அதை பரிசுத்த ஆவின் வழியாக கடவுள் இந்த பூமிக்கு அளிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தையை கொண்டு, இதன் வழியாக இறை வார்த்தையின்படி நடப்பதன் வழியாக யாரை கொண்டு? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.